இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. கைது செய்யப்பட்டது அரசியல் பழிவாங்கும் எண்ணம். நாளைக்கு சட்டப்பேரவை கூட்டத்தொடரும் போது இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இல்ல நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க எதனால காவல்துறை இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. பெண்கள் குறித்து ஆபாசமாகவும் அவதூறாகவும் நீங்க இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா எத்தனை பேர் இதை பார்த்து கொண்டுருவாங்க? நீங்க சாதாரண ஒரு நபராக கடந்து செல்ல முடியாது. பெண்களுக்கு எதிராக இல்ல பெண்களுக்கு எதிராக எந்தவித குற்ற சம்பவங்களும், எந்தவித அவதூறு வார்த்தைகளும், எந்தவித தவறான பேச்சுக்களும் என்ன பேசினாலும் இந்த அரசு, இந்த காவல்துறை கண்டிப்பாக அவருடைய சட்டப்பூர்வம் என்ன நடவடிக்கை எடுப்பாங்க அதை எடுப்பாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இவர் திரும்ப உதயநிதிட்ட தான் சொல்லிட்டு இருக்கோம். அவர் காவேரி விஷயத்துல அவருக்கு மேகதாது விஷயம் எதுவும் தெரியலன்னா தெரியாத விஷயத்தை போய் அங்க போய் பேசுறதுக்காக அவர் போய் தேவையில்லாத விஷயங்களை அங்க போய் பேசிட்டு வந்திருக்காரு. அவர் பேசிய விஷயங்கள் எல்லாரும் பார்த்திருப்பாங்க. திமுகவினருக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்களுடைய வீட்லயே அவர் பேசினதை போட்டு காட்டும். உதயநிதி பேசினதை எல்லா வீடுகள்லயும் எல்லாரும் அவங்க திமுகவினர் போட்டு காட்டட்டும். அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் போட்டு காட்டும். உதயநிதி பேசினதுல ஏதாவது ஒரு வார்த்தை ஏற்புடையதா இருக்கான்னு சொல்லிட்டு இவ்வளவு கீழ்த்தரமா கேவலமா பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு உதயநிதிக்கு? நீங்க போனது காவிரி விஷயத்தை பத்தி பேசுறதுக்கும் மேகதாது பத்தி பேசுறதுக்கும். அதை சம்பந்தமா உங்களுக்கு தெரியலன்னா தெரிஞ்சதை மட்டும் பேசிட்டு இல்ல அங்க என்ன பேப்பர்ல கொடுக்க அதை வாசிட்டு வரணும் தானே. தேவையில்லாமல் அவதூறாக பெண்களை பற்றி ஆபாசமா திமுகவினருக்கு எல்லாருக்கும் இதே வேலைதான். ஏதாவது உள்ளனா ஒரு தனிப்பட்ட முறையில் பெண்களை பற்றி ஆபாசமாக பேசுவது, அவதூறாக பேசுவது, இதை எந்த காலத்திலும் இந்த அரசு கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளாது. காவல்துறைக்கு அவங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட் வந்திருக்கோ அதை பூர்வம் நடவடிக்கை எடுப்பார்கள். எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் போட்டு கேட்கட்டும். இது எல்லா வீட்லயும் எல்லாரும் பேசுறாங்க, எல்லாரும் வீட்லயும் போட்டு கேட்கட்டும். உதயநிதி பேசினதில் ஒரு வார்த்தை ஏற்புடையதா இருக்கா? இவ்வளவு கொச்சையாக கேவலமாக அவர் எதிர்க்கட்சி தலைவர் அல்ல, ஒரு எம்எல்ஏ நிக்கிற கூட தகுதி கிடையாது. சட்டசபைக்குள்ள தகுதியே கிடையாது. இவ்வளவு வக்கிரமத்தை மனதில் வச்சுக்கொண்டு இவர்கள் ஆட்சியில் இருந்தப்ப எவ்வளவு வக்கிரமா செயல்பட்டிருப்பாங்க, திரைமறைவில் எவ்வளவு வக்கிரமா செயல்பட்டிருப்பாங்க. நீங்கள் இவ்வளவு வக்கிரத்தை மனதில் வைத்துக் கொண்டு நீங்க எல்லாம் ஆட்சி நடத்திருக்கோ இல்ல இதற்கோ எந்த தகுதி இல்லைன்னா மக்கள் இன்னைக்கு இவ்வளவு பெரிய வெற்றியே முதல்வர் அண்ணன் விஜய் அவர்களுக்கு கொடுத்திருக்காரு. எந்த வகையிலும் உங்களுக்கு சட்டசபைக்குள்ள இல்ல எதிர்க்கட்சி தலைவர்ல சட்டசபைக்கு உள்ள வர்றது கூட தகுதி கிடையாது. ஒரு பெண்களை பற்றி இவ்வளவு வக்கிரத்தை மனதில் வச்சுக்கிட்டு நீங்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் வேலையெல்லாம் செய்யாம உங்களுக்கு இந்த மாதிரி பொது வாழ்க்கையில ஈடுபடுறதுக்கு எந்த தகுதியும் உதயநிதி